கர்த்தர் உங்களை மிகவும் ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் அனைவர் மேலும் ஆசீர்வாதங்களின் மழையை பொழியட்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே என்னுடன் இருக்கிறவர்களே, இன்றைய போதனையோடு இணைகிறவர்களே, புதிதாக வருகிறவர்களே, இன்னும் எந்த சபையிலும் சேரவில்லை, ஆனாலும் போதனையை பார்க்க விரும்புகிறவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்புடன் வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை மிகவும் ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய மன்னிப்பு உங்கள் அனைவர் மேலும் நம் அனைவர் மேலும் இருக்கட்டும். இன்று நாமும் இங்கே கூடியிருக்கிறோம் கர்த்தரை கனப்படுத்த, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவரை உயர்த்த, நம் தேவனுடைய நாமத்தை, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்த நாம் இங்கே சுவிசேஷங்களின் தியானத்தில் இருக்கிறோம். கர்த்தர் இங்கே வேதாகமத்தின் மூலம் நமக்கு கற்பிக்கிறார். வார்த்தையை, உபதேசத்தை, கட்டளைகளை போதிக்கிறார். தேவன் ஒரு காலத்தில் மோசேக்கு கொடுத்த அந்த கட்டளைகளை ஜனங்களுக்கு அவன் போதிக்கும்படி கொடுத்தார். அந்த கட்டளைகளும், அந்த வார்த்தையும், அந்த உபதேசமும், அந்த ஆணைகளும், நியமங்களும் காலாவதியாகவில்லை, இன்றும் நிலைத்து நிற்கின்றன. இன்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை இந்த வழியில் நடக்கவும், இந்த அளவுகோல்களை பின்பற்றவும், நம் தேவனையும், வல்லமையுள்ள அந்த தேவனையும் தேடவும் உதவுகிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் அதே தேவன்தான். அவர் மாறவில்லை, அவர் மாறுவதில்லை, அவர் காலாவதியாவதில்லை, அவர் நவீனமாவதில்லை, அவர் புதுப்பிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அவர் எப்பொழுதும் அதே தேவனாய் இருக்கிறார். அதனால் நாம் இங்கே நம் கர்த்தரை நம் முன்னிலையினால் உயர்த்துகிறோம். அவருடைய நாமத்தை துதிக்க கூடி வருகிறோம். ஒரு நிமிடம் வாழ்க்கையின் பிரச்சனைகளை வெளியே விட்டு விடுகிறோம். துக்கங்களை விட்டு விடுகிறோம். வாழ்வில் நடந்தவற்றை ஒரு பக்கம் வைத்துவிட்டு இப்பொழுது நம் இருதயத்தை மகிழ்விக்கிறோம். நம் தேவனை துதித்து, வேதாகமத்தை வாசித்து, நாம் வாசிக்கிற ஒவ்வொரு வசனத்தினாலும் கர்த்தரை கனப்படுத்துகிறோம். அது நம் தேவனை கனப்படுத்துவதற்காகவே. ஆகவே உங்கள் இடங்களில் அமர்ந்து கொள்ளுங்கள். இன்று நமக்கு உரிய மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை திறக்கப் போகிறோம். புதிதாக வருபவர்களுக்காக சொல்கிறேன், நாம் இங்கே மத்தேயு சுவிசேஷத்தில் இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறார். அது என்னவென்றால், மோசேயின் ஒருவரின் நியாயப்பிரமாணத்தை கற்பிக்கவும், விளக்கவும், அதை எவ்விதம் எழுத்துப்பூர்வமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை போதிக்கவும், அதே நேரத்தில் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு ராஜ்யத்தை அறிவிக்கவும், நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூரண சுவிசேஷமாகிய இரட்சிப்பினுடைய நற்செய்தியை அனுபவிக்க ஆரம்பிக்கவும் செய்கிறார். இப்படியாக மத்தேயு 8ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது. 1ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு மலையிலிருந்து இறங்கி வந்தார், அவரை ஏராளமான ஜனங்கள் பின்தொடர்ந்தார்கள் என்று. பொதுவாக எருசலேமின் அருகே இருக்கிற அந்த மலைகளை, அந்த நிலப்பரப்பை பற்றி சாரீரமாக பேசும்போது அந்த மலைகள் மிகவும் உயரமானவை அல்ல. சில இடங்களில் அவற்றை குன்றுகள் என்றும் சொல்வார்கள். அதனால்தான் கர்த்தர் அடிக்கடி மலைக்கு ஏறினார். ஏனென்றால் எளிதாக காலால் நடந்தே எந்த கஷ்டமும் இல்லாமல் ஏறிவிடலாம். அவர் எப்போதும் அங்கே போய் பிரசங்கிப்பார். ஜனங்களும் அவரை பின்தொடர்வார்கள். கர்த்தர் இறங்கி வந்தார் என்று சொல்லுகிறது தான் வார்த்தையை பிரசங்கித்த எந்த நாளிலும். ஏனென்றால் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அர்ப்பணித்த 3 ஆண்டுகளிலும் ஒரு நாளும் ஓய்வெடுக்காமல், ஒரு இரவும் வேலை செய்யாமல் விடவில்லை. ஏராளமான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள் என்று சொல்கிறது. 2ஆம் வசனத்தில் சொல்கிறது, இதோ ஒரு குஷ்டரோகி அவரிடம் வந்து அவர் முன்பாக பணிந்து, கர்த்தாவே, நீர் விரும்பினால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும் என்று சொன்னான். 3ஆம் வசனத்தில் இயேசு கையை நீட்டி அவனை தொட்டு, நான் விரும்புகிறேன், சுத்தமாகு என்று சொன்னார். அதாவது கர்த்தர் அந்த நேரத்திலேயே அந்த அற்புதத்தை செய்தார். இந்த மனிதனுடைய குஷ்டரோகத்தை குணமாக்கினார். ஏனென்றால் இந்த மனிதன் அந்த நேரத்தில் தனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று காட்டினான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பினான். அவர் மேல் நம்பிக்கை வைத்தான். ஏனென்றால் அவர் போதிப்பதை, பிரசங்கிப்பதை கேட்டுக்கொண்டிருந்தான். அதனால்தான் அவர் தன்னை சுத்தமாக்கும்படி கேட்டான். கர்த்தர் பிரசங்கித்த உபதேசத்தை நம்பினான். அந்த நபர் தேவனால் அனுப்பப்பட்ட ஒருவர் என்று நம்பினான்.
அதனால் அவனுடைய விசுவாசத்தை அறிந்த கர்த்தர், நான் விரும்புகிறேன், நீ சுத்தமாவாய் என்று சொன்னார். உடனே குஷ்டரோகம் போய்விட்டது, முற்றிலும் மறைந்து விட்டது. பிறகு இயேசு அந்த குஷ்டரோகியிடம் சொன்னார் 6ஆம் வசனத்தில், பார், இதை யாரிடமும் சொல்லாதே, போய் உன்னை ஆசாரியனுக்கு காட்டு. குஷ்டரோகிகளுக்கு மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து, அவர்களுக்கு சாட்சியாக இருக்கும்படி என்று சொன்னார். குஷ்டரோகிகளுக்கு சாட்சியாக என்று சொன்னார். நாம் இப்பொழுது லேவியராகமம் 14க்கு போகலாம். அதை முழுவதும் வாசிக்கப் போவதில்லை, ஏனென்றால் அது மிகவும் நீண்ட அதிகாரம். ஆனால் நீங்கள் விரும்பினால் லேவியராகமம் 16 ஒரு கண் பார்வை போட்டு பாருங்கள், அதாவது ஒரு நோட்டம் பாருங்கள். குஷ்டரோகம் அல்லது குஷ்டரோகிகளை பற்றி தேவன் விதித்த நியாயங்களை பாருங்கள். லேவியராகமம் 15:1 வசனம் முதல் 57 வசனம் வரை கர்த்தர் குஷ்டரோகிகளை பற்றிய நியாயங்களையும் நியமங்களையும் பேசுகிறார். மோசேயினுடைய நியாயப்பிரமாண காலத்தில், பண்டைய காலத்தில் ஒருவருக்கு குஷ்டரோகம் வந்தால் அது பாவம் செய்ததால் வந்தது என்று கருதப்பட்டது. நோய் பாவத்தினால் வந்தது, குஷ்டரோகம் வந்தால் நிச்சயமாக மிகவும் கடுமையான பாவம் செய்திருக்கிறான் என்று அர்த்தம். அதனால் தேவன் அந்த மனிதர்களை குஷ்டரோகத்தினால் தண்டித்தார். ஆனாலும் தேவன் இரக்கமுள்ளவர். அதனால தான் இங்கே 14 தேவன் மோசேயிடம் பேசுகிறார். 2ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, குஷ்டரோகி சுத்தமாகும் போது அவனுக்கான நியாயம் இதுவே, அவனை ஆசாரியனிடம் அழைத்து வர வேண்டும் என்று சொல்கிறார். ஆசாரியன் அவனை முகாமுக்கு வெளியே அழைத்து சென்று ஒரு தொடர் சடங்குகளை செய்கிறான், சில கட்டளைகளை கொடுக்கிறான், அவனை சுத்தமாக்குகிறான். இந்த குஷ்டரோகி தேவனுக்கு ஒரு காணிக்கையும் கொண்டு வர வேண்டும். சில பறவைகள், சில மூலிகைகள், சில மரங்கள் கொண்டு வர வேண்டும். ஆசாரியன் அந்த மனிதனை சுத்தமாக்க ஒரு தொடர் சடங்குகளை செய்ய ஆரம்பிக்கிறான். இது ஒரே ஒரு நாளில் நடக்கிற காரியம் அல்ல, இது ஒரு நீண்ட செயல்முறை. அதை நாமே பார்க்கலாம். இத்தனை வசனங்கள் ஆசாரியன் குஷ்டரோகியை சுத்தமாக்க செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் பேசுகின்றன. காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும். ஏழையாக இருந்தால் ஒரு ஆட்டுக்குட்டியையும் 2 புறாக்களையும் காணிக்கையாக கொண்டு வர வேண்டும். ஆசாரியன் அந்த மிருகங்களை பலியிட்டு குஷ்டரோகியின் மேல் இரத்தம் தடவுவான், ஜெபிப்பான், தேவனிடம் வேண்டுவான். குளிக்கும்படி, ஆடை மாற்றும்படி சொல்லுவான். 8ஆம் நாளில் இதை செய், 7 நாட்களுக்கு பிறகு அதை செய் என்று சொல்லுவான். இப்படி ஒரு தொடர் தேவைகள் இந்த குஷ்டரோகி செய்ய வேண்டியிருந்தது. இந்த சுத்திகரிப்பு செயல்முறை ஆசாரியனின் பங்கில் மிகவும் நீண்ட காலம் எடுத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படியாக இந்த வசனங்களின் இறுதியில் எல்லா தேவைகளும் முடிந்த பிறகு 54ஆம் வசனம் சொல்கிறது, இதுவே நியாயம் என்று. குஷ்டரோகம் மற்றும் படை பற்றிய எல்லா நோய்களுக்குமான நியாயம் இதுவே என்கிறது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டியவையெல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 55ஆம் வசனம் ஆடையிலும் வீட்டிலும் வரும் குஷ்டரோகம் பற்றியது. 56ஆம் வசனம் வீக்கம், அசறு, தோலில் வெள்ளை புள்ளிகள் பற்றியது. 57ஆம் வசனம் எது தீட்டானது, எது சுத்தமானது என்று கற்பிக்கிறது. குஷ்டரோகம் பற்றிய நியாயம் இதுவே என்று சொல்கிறது. இதையெல்லாம் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது எவ்வளவு கஷ்டமாக இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் இந்த குஷ்டரோகிகள் அப்படியாகி போனது பாவத்தினால்தான், தேவனை புண்படுத்தியதினால்தான், தேவன் முன்பாக குற்றம் செய்ததினால்தான். கர்த்தர் உடனே நோய்களினால், குஷ்டரோகத்தினால் அல்லது வேறு வழிகளிலும் தண்டித்தார். ஆகவே இந்த அதிகாரத்தை வாசிப்பது மிகவும் முக்கியம். இப்பொழுது மத்தேயுவுக்கு திரும்புவோம். அதனால்தான் இங்கே கர்த்தராகிய இயேசு நியாயப்பிரமாணத்தை கற்பித்து கொண்டிருந்தார், விளக்கி கொண்டிருந்தார். எருசலேமின் குடிமக்களிடம் நீங்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை ஒருபோதும் கடைபிடிக்கவில்லை, அந்த ஆணைகளை ஒருபோதும் நிறைவேற்றவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஆகவே நீங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை மீறியவர்கள், தேவனுக்கு கடனாளிகள். ஏனென்றால் யாரும் ஒருபோதும் அதை கடைபிடிக்கவில்லை. தேவனுடைய சித்தத்தை செய்தவன் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் சொன்னார். அதனாலதான் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில கர்த்தர் குஷ்டரோகியிடம் சொன்னதை கவனியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார். அவர் அந்த நேரத்தில் இந்த மனிதனுடைய குஷ்டரோகத்தை குணமாக்கினார், உடனே குணப்படுத்தினார். மோசே கட்டளையிட்ட எல்லா தேவைகளையும் செய்ய வேண்டியதில்லாமல் குணமாக்கினார். ஏனென்றால் கர்த்தரே அங்கே இருந்தார். அவரே அந்த கர்த்தர், அந்த இரட்சகர், மத்தியஸ்தர், இரட்சிப்பின் முன்னோடி. அந்த தேவனே இந்த அற்புதத்தை செய்தார். அதனால் அந்த சடங்குகளை எல்லாம் செய்ய வேண்டியதில்லை. நான் விரும்புகிறேன், சுத்தமாகு என்று மட்டும் சொன்னார். உடனே குணமாகிவிட்டான். பிறகு கர்த்தர் அவனிடம் சொன்னார், யாரிடமும் சொல்லாதே, ஆனால் ஆசாரியனிடம் போ. ஏனென்றால் அதுவே மோசே கட்டளையிட்டது. மோசே கட்டளையிட்ட காணிக்கையை நீ கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். ஏழையான மக்கள் 2 புறா குஞ்சுகளையும் 1 ஆட்டுக்குட்டியையும் கொண்டு வர வேண்டும். அது குஷ்டரோகிகளுக்கு தேவன் கொடுத்த ஒரு சாட்சியும் ஆணையும் என்று சொல்கிறது. இப்பொழுது இந்த வசனம் நமக்கு இன்னும் நன்றாக புரிகிறது. கர்த்தர் அவனிடம் சொன்னது என்னவென்றால், போ, ஆசாரியனிடம் உன்னை காட்டு. மோசே கட்டளையிட்ட காணிக்கையை குஷ்டரோகிகளுக்கு சாட்சியாக கொண்டு போ என்று சொன்னார். ஆசாரியனிடம் உன்னை காட்டினால் அவன் உன்னை சுத்தமானவன் என்று அறிவிப்பான். அவ்விதம் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் ஒரு நியமம் நிறைவேறும். இந்த காரியங்களை செய்வதன் மூலம் நீ அதை கடைபிடிக்கிறாய் என்று சொன்னார். மிகவும் அழகானது. இங்கே நாம் காண்கிறோம், கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றும்படி விளக்கி கொண்டிருந்தார். இன்றும் நாம் பார்க்கும் பொழுது இன்றும் பல நோய்கள் இருக்கின்றன. இந்த குஷ்டரோகமும் இன்றும் இருக்கிறது. ஆம், இருக்கிறது. ஆனால் வேறு குணமாக்க முடியாத நோய்களும் இருக்கின்றன. அந்த நோய்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம் தேவனிடம், கர்த்தரிடம் குணமாக்கும்படி கேட்க வேண்டும். அவர் நேரடியாக, உடனடியாக நம்மை குணமாக்குவார். கர்த்தருக்கு நன்றி. இன்று நாம் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் இருந்த எல்லா சடங்குகளையும் செய்ய வேண்டியதில்லை. கர்த்தரிடம் ஒரு ஆசீர்வாதத்தை, நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக நம் தேவன் உடனடியாக அற்புதத்தை செய்கிறார். கர்த்தரின் நாமம் போற்றப்படட்டும். நம் தேவனுக்கு நன்றி. சரி, இப்பொழுது தொடர்வோம். ஏனென்றால் இங்கே கர்த்தராகிய இயேசு எப்பொழுதும் வெவ்வேறு விஷயங்களை தொட்டு பேசுவார், வித்தியாசமான காரியங்களை கற்பிப்பார். இங்கே இயேசு அந்த அற்புதத்தை செய்த பிறகு கப்பர்நகூமுக்கு சென்றார். அது அதே நாளில் நடந்ததா வேறு நாளில் நடந்ததா என்று தெரியவில்லை. 5ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் கப்பர்நகூமுக்குள் நுழைந்தபோது ஒரு 100 பேருக்கு தலைவனான படை அதிகாரி அவரிடம் வந்து கெஞ்சினான். சில பழைய வேதாகமங்களில் கப்பர்நகூம் என்று வேறு விதமாக எழுதியிருக்கும். இது மொழி தொடர்பான விஷயம். ஒரு 100 பேருக்கு தலைவன் வந்து கெஞ்சினான். 6ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தாவே, என் வேலைக்காரன் வீட்டில் படுத்திருக்கிறான், திமிர்வாதமாய் கிடக்கிறான், மிகவும் வேதனைப்படுகிறான் என்று சொன்னான். பண்டைய காலத்திலும் இதே போன்ற நோயாளிகள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் குணமாக்குவது யாருடைய வேலை? பிரதான ஆசாரியனின் வேலை. ஆனால் நோயாளி தேவாலயத்திற்கு போய் பிரதான ஆசாரியனிடம் தன்னை காட்டி நோய்க்கு ஏற்ப அவன் சொல்லும் சடங்குகளை செய்ய வேண்டும். பிரதான ஆசாரியன் தேவன் அந்த மனிதனை குணமாக்கும்படி எல்லாவற்றையும் செய்வான். இது மிகவும் கஷ்டமான விஷயம். நோயாளி காணிக்கையையும் கொண்டு வர வேண்டும். தூரத்தில் வாழ்கிறவர்களுக்கோ சிலர் இவ்வளவு தூரம் நடந்து போவதை விட இப்படியே இறந்து விடலாம் என்று முடிவெடுத்தார்கள். ஆசாரியன் தன்னை குணமாக்குவானா இல்லையா என்று தெரியாமல் அவ்வளவு தூரம் போவதற்கு விரும்பவில்லை. பண்டைய காலத்தில் இப்படி நிறைய நடந்தது. அதனால் ஜனங்கள் தேவனின் பல ஆசீர்வாதங்களை தவறவிட்டார்கள். அலட்சியத்தினால், அவிசுவாசத்தினால், இருதய கடினத்தினால், சோம்பலினால் கூட எருசலேமுக்கு போய் தேவனை ஆராதிக்க அவர்களுக்கு மிகவும் தூரமாக தோன்றியது. நடக்கவும் அவ்வளவு தூரம் பயணிக்கவும் விரும்பவில்லை. அதனால் அவர்கள் வாழ்ந்த இடங்களிலேயே எளிய வழியை தேர்ந்தெடுத்தார்கள். சிலைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். விக்கிரகங்களை நம்ப ஆரம்பித்தார்கள். வெள்ளி, தங்கம், மரம், கல்லினால் செய்த தெய்வங்களையும் மரங்களையும் வணங்க ஆரம்பித்தார்கள். எருசலேம் தேவாலயத்திற்கு போய் தேவனை ஆராதிக்க சோம்பியதினால் மட்டுமே இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் பண்டைய காலத்தில் நடந்தது.
அதனால தான் நம் கர்த்தராகிய தேவன் மிகவும் கோபப்பட்டார். இந்த திமிர்வாதக்காரன் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். கர்த்தராகிய இயேசு பிரசங்கிக்கிறார். அற்புதங்கள், அடையாளங்கள், மகத்தான காரியங்கள் செய்கிறார் என்று கேள்விப்பட்டு இந்த 100 பேருக்கு தலைவன் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு தனக்காகவும் இரக்கம் கேட்க வந்தான். அந்த வேலைக்காரன் அவனுடையவன். இயேசு அவனிடம் 7ஆம் வசனத்திலே சொன்னார், நான் வந்து அவனை குணமாக்குகிறேன் என்று. திமிர்வாதமாய் கிடந்த தீய ஆவிகளால் வேதனைப்பட்ட அவனுடைய வேலைக்காரனை போய் குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். இயேசு சரி, நான் போகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த 100 பேருக்கு தலைவன் சொன்னான், வேண்டாம் கர்த்தாவே. 8ஆம் வசனத்தில் சொல்கிறான், நீர் என் வீட்டிற்குள் வருமளவிற்கு நான் மேலானவனல்ல என்று. இல்லை இல்லை, தேவையில்லை கர்த்தாவே, என் வீடு தூரத்தில் இருக்கிறது, நீர் அங்கு வர வேண்டியதில்லை என்று சொன்னான். நீர் வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் குணமாவான் என்று சொன்னான். கர்த்தர் வியப்படைந்தார். எதில் வியப்படைந்தார்? இந்த 100 பேருக்கு தலைவனின் விசுவாசத்தில். அந்த நேரத்தில் அவன் விசுவாசித்தான், நம்பினான். கர்த்தர் பிரசங்கித்ததை நம்பினான். கர்த்தர் ஜனங்களுக்கு கொடுத்த சாட்சியை நம்பினான். கர்த்தர் ஜனங்கள் நம்பும்படி சாட்சி சொல்லி பேசி பல ஆதாரங்களை, பல அடையாளங்களை, பல அற்புதங்களை காட்டினார். அவர்கள் பார்க்கும்படி, கேட்கும்படி, நம்பும்படி அற்புதங்களையும் குணமாக்குதல்களையும் செய்தார். நம் தேவனுக்கு நன்றி. அதனால்தான் இன்றும் கர்த்தர் அற்புதங்கள் செய்கிறார், குணமாக்குகிறார், மகத்தான காரியங்கள் செய்கிறார். பல ஆபத்துகளிலிருந்து ஜனங்களை காக்கிறார், பாதுகாக்கிறார். மரணத்திலிருந்து காக்கிறார். சாவும் வாழ்வும் என்று தொங்கிக் கொண்டிருக்கிற மனிதர்களை தேவன் காக்கிறார். அதிலேயே நாம் அறிகிறோம் வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது என்று, நாம் நம் தேவனுடைய நேர்மையான வழியில் நடக்கிறோம் என்று. அடையாளங்கள் இல்லாவிட்டால், ஒரு அற்புதமோ மகத்தான காரியமோ இல்லாவிட்டால் நாம் நம்ப மாட்டோம். எல்லாம் வெறும் வார்த்தைகள் மட்டுமே, செயல் இல்லை, நிஜமில்லை என்று சொல்லிவிடுவோம். ஆனால் நாம் அதை பார்க்கிறோம். நம் தேவனுக்கு மகிமை. நேற்றும் இன்றும் அதே கர்த்தரை நம்புகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இதையெல்லாம் பிரசங்கித்த நம் தேவன் இன்றும் நம் வாழ்வில் இந்த அற்புதங்களை எல்லாம் செய்கிறார். அவரை நம்புகிறோம். இந்த 100 பேருக்கு தலைவன் கர்த்தரின் வார்த்தையை கேட்டு நம்பினான். அவனிடம் சொன்னான், நீர் வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் குணமாவான். நீர் என் வீட்டிற்கு வரவேண்டியதில்லை என்று. நானும் அதிகாரத்தின் கீழ் இருக்கிற மனிதன். என் கட்டளைக்கு கீழ் போர் வீரர்கள் இருக்கிறார்கள். இவனிடம் போ என்றால் போகிறான், அவனிடம் வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனிடம் இதை செய் என்றால் உடனே செய்கிறான். நானும் அதிகாரமுள்ள மனிதன். என்னை கீழ்ப்படுகிற வேலையாட்கள் என்னிடம் இருக்கிறார்கள். ஆனால் நீரோ என் கர்த்தர், நீரே ராஜா, நீரே மேலானவர், தேவனால் அனுப்பப்பட்டவர், நீரே தீர்க்கதரிசி, நீரே பிரதான ஆசாரியர். அதனால் நீர் வார்த்தை சொன்னால் மட்டும் போதும். ஏனென்றால் எல்லாரும் உமக்கு கீழ்ப்படிவார்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, வானத்திலும் இருளிலும் இருக்கிற ஆவிகளும் உம்மை கேட்கும், உம்மை கவனிக்கும், உம்மை மதிக்கும், உமக்கு கீழ்ப்படியும். அதுதான் அந்த மனிதன் கர்த்தரிடம் சொல்ல விரும்பியது. கர்த்தருக்கு மகிமை, நம் தேவனுக்கு மகிமை. இயேசு இந்த வார்த்தைகளை கேட்டபோது, இந்த 100 பேருக்கு தலைவனின் பதிலை கேட்டபோது 10ஆம் வசனம் சொல்கிறது, அவர் வியப்படைந்தார். தன்னை பின்தொடர்ந்தவர்களிடம் சொன்னார், உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேலிலும் கூட இவ்வளவு விசுவாசம் உள்ளவனை நான் காணவில்லை என்று. ஏனென்றால் கர்த்தர் சொன்னார், இஸ்ரவேலிலும் கூட என்று. அவர் அங்கே இஸ்ரவேலில் இருந்தார். இஸ்ரவேலின் தலைநகரான எருசலேமில் இருந்தார். அந்த 100 பேருக்கு தலைவன் யார்? அவன் ஒரு ரோமானியன், அவன் ஒரு அந்நியன், புறஜாதியான், அந்நியன், ரோமானியன். அதுதான் அவன். அவன் கர்த்தரை நம்பினான். அதனாலதான் கர்த்தர் வியப்படைந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வியப்படைந்தார். இஸ்ரவேலிலும் கூட இந்த மனிதனுக்கு இருக்கிற அவ்வளவு விசுவாசம் உள்ளவனை நான் காணவில்லை என்று சொன்னார். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு சொல்கிறேன், கிழக்கிலிருந்து பலர் வருவார்கள் என்று. இந்த வசனம் நிறைய காரியங்களை சொல்றது. கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் பலர் வருவார்கள் என்று சொல்கிறது.
நான் இதனோடு சேர்த்து சொல்லுவேன், வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் கூட வருவார்கள். ஏனென்றால் பூமியில் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்று இருக்கிறது. 4 திசைகளிலிருந்தும் வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் அமர்ந்திருப்பார்கள். எங்கே? பரலோக ராஜ்யத்தில். கர்த்தர் இந்த வாக்குறுதியை கொடுத்தபோது இந்த வாக்குறுதி மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் இல்லாதது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் தேவன் ஒரே ஒரு தேசத்தை மட்டும் தேர்ந்தெடுத்தார், அது இஸ்ரவேல். அவர்களுக்கு நியாயங்களை கொடுத்து, இந்த நியாயங்களை எல்லாம் கடைப்பிடியுங்கள், நீங்கள் என் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருப்பீர்கள், தனிப்பட்ட ஜனமாக இருப்பீர்கள், பல தேசங்களுக்கு முன்மாதிரியான ஜனமாக இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆனால் அப்படி நடக்கவில்லை. ஆனால் அது நடக்காது என்று கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் அவர் சொன்னாரு, நான் என்னுடைய இஸ்ரவேல் ஜனத்தை உருவாக்குவேன், வருங்காலத்தில் மேசியாவோடு பரிபூரணமான என் இஸ்ரவேல் ஜனத்தை, பரலோகத்தில் உள்ள ஆவிக்குரிய இஸ்ரவேலை உருவாக்குவேன். அதை இங்கே இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு கூட்டத்தினரோடு மட்டும் உருவாக்கப் போவதில்லை. பூமியின் தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு என்று 4 திசைகளிலும் வாழ்கிற மனிதர்களோடு உருவாக்குவேன் என்று சொன்னார். நம் தேவனுக்கு மகிமை. இது கர்த்தரின் மகத்தான வாக்குறுதி. அவர் நம்மையும் சேர்த்து கொண்டார். புறஜாதியினரான நம்மையும், அந்நியர்களான நம்மையும், இஸ்ரவேல் ஜனத்தில் சேர்ந்திராத நம்மையும், யூதர்களாக இல்லாத நம்மையும் சேர்த்து கொண்டார். இங்கே கர்த்தர் ஒரு அற்புதமான வாக்குறுதி கொடுத்தார். பலர் வருவார்கள், இந்த 4 திசைகளிலும் இருந்து பலர் வருவார்கள் என்று சொன்னார். ஆபிரகாமோடு அமர்ந்திருப்பார்கள். ஏனென்றால் தேவன் முதலில் ஆபிரகாமுக்கு மகத்தான வாக்குறுதி கொடுத்தார். நீ பல தேசங்களுக்கு தகப்பனாவாய் என்று சொன்னார். நிச்சயமாக, ஏனென்றால் பூமியின் 4 திசைகளிலிருந்தும் வருகிற மனிதர்கள் பல தேசங்களிலிருந்து வருகிறவர்கள். அப்பொழுது ஆபிரகாம் பல தேசங்களுக்கு தகப்பனாவான் என்ற வாக்குறுதி நிறைவேறுகிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது, நிறைவேற ஆரம்பிக்கிறது. கர்த்தர் போற்றப்படட்டும். ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அமர்ந்திருப்பார்கள். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்குறுதியை தேவன் ஈசாக்கிடமும் யாக்கோபிடமும் சொன்னார். அவர்கள் எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் இருப்பார்கள் என்று சொல்கிறது. இதுவே நாம் இன்று பிரசங்கிக்கிறோம். இந்த வழியில் தொடர நாம் போராடுகிறோம், தொடர விரும்புகிறோம். என்றால் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமாக விரும்புகிறோம். பூமியின் ராஜ்யத்திற்கல்ல, பரலோகத்திற்கே. கர்த்தரின் நாமம் போற்றப்படட்டும். பிறகு 12ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், ராஜ்யத்தின் புத்திரர் வெளியிருளில் எரியப்படுவார்கள் என்று. அந்த நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரை குறித்து பேசினார்? ராஜ்யத்தின் புத்திரர் யார்? இஸ்ரவேல் ஜனம். வேதாகமத்தை வாசிக்கிறவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். வேதாகம வாசகர்களை பாராட்டுகிறேன். ராஜ்யத்தின் புத்திரர், அதாவது இஸ்ரவேல் ஜனம், முதலில் அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள். அவர்கள் வெளி இருளில் எரியப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று சொல்கிறது. புலம்பல், கசப்பு, துக்கம் எல்லாம் அங்கே இருக்கும். நம் தேவனுக்கு நன்றி கொடுக்கிறோம். அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பட்டத்தை இழந்தார்கள் என்று நாம் மகிழவில்லை. கர்த்தர் நம்மை இரக்கத்தின் கண்களால் பார்த்தார் என்பதில் மகிழ்கிறோம். இப்பொழுது அவர் சந்நிதியில் இருக்கிறோம். அவருடைய நாமம் என்றென்றும் போற்றப்படட்டும். அல்லேலூயா. 13ஆம் வசனத்தில் இயேசு அந்த 100 பேருக்கு தலைவனிடம் சொன்னார், போ, உன் வீட்டிற்கு போ, நீ நம்பினபடியே உனக்கு ஆகட்டும் என்று சொன்னார். அந்த நேரத்திலேயே அவனுடைய வேலைக்காரன் குணமாக்கப்பட்டான். வேறொரு சுவிசேஷத்தில் சொல்கிறது, அந்த மனிதன் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது வேலைக்காரன் ஆரோக்கியமாக இருப்பதை கண்டான் என்று. கர்த்தர் உடனடியாக குணமாக்கினார். நம் தேவனுக்கு நன்றி. தேவன் உயிரோடு இருக்கிறார். தேவன் வல்லமையுள்ள உயிருள்ள தேவன். அவர் பேசுகிறார். நேற்றும் பேசினார், இன்றும் பேசுகிறார், என்றென்றும் பேசுவார். கர்த்தருக்கு மகிமை. பிறகு இங்கே 16ஆம் வசனத்தில் இன்னொரு நிகழ்வு வருகிறது. இதுக்கு பிறகு நடந்ததா அல்லது வேறு ஒரு நாளில் நடந்ததா என்று தெரியவில்லை. இயேசு பேதுருவின் வீட்டிற்கு வந்தார் என்று சொல்கிறது. நாம் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் தொடரை வாசிக்கவில்லை.
அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்களும் அந்த சாட்சிகளும் கண்டு கேட்டு கூறியவற்றை வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு அவர்கள் இதை எழுதினார்கள். அந்த ஒரு சமயத்தில இயேசு பேதுருவின் வீட்டிற்கு வந்தார். இது நாம் இப்போது வாசித்ததின் தொடர்ச்சி அல்ல, வேறொரு நாளில் நடந்திருக்கலாம். ஆனால் 16ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு பேதுருவின் வீட்டிற்கு வந்தார். பேதுருவின் மாமியார் காய்ச்சலோடு படுத்திருப்பதை கண்டார். 15ஆம் வசனம், அவளுடைய கையை தொட்டார், காய்ச்சல் விட்டது, அவள் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அங்கே கர்த்தர் இன்னொரு அற்புதம் செய்தார். ஏனென்றால் தன்னை பின்தொடர்ந்த ஜனங்களுக்கும் தன் சீஷர்களுக்கும் அவர்தான் வல்லமையுள்ளவர், அதிகாரமுள்ளவர், தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதை காட்டிக் கொண்டிருந்தார். எல்லாரும் அவரை நம்ப வேண்டும், அவருடைய உபதேசத்தை நம்ப வேண்டும் என்பதை காட்டினார். 16ஆம் வசனம் சொல்கிறது, இரவான போது பிசாசு பிடித்த பலரை அவரிடம் அழைத்து வந்தார்கள் என்று. அதாவது தீய ஆவிகள் நிறைந்த, பிசாசுகள் நிறைந்த பல ஆண்களையும் பெண்களையும் கொண்டு வந்தார்கள். அந்த பிசாசுகள் மனிதர்களுக்குள் குடியிருக்கிறன. இன்று அதை மனநோய் என்று சொல்கிறார்கள், பைத்தியம் என்று சொல்கிறார்கள், மூளை சரியில்லை என்று சொல்கிறார்கள். திமிர்வாதம், பேச முடியாமல் போவது, கேட்க முடியாமல் போவது, சிந்திக்க முடியாமல் போவது, அசைக்க முடியாமல் போவது, இவையெல்லாம் தீய ஆவிகள் வந்து ஒரு மனிதனை பிடிக்கும்போது நடக்கிறது. பெரியவர்களையோ குழந்தைகளையோ பிடித்து அசையாமல் திமிர்வாதமாய் நடக்க முடியாமல் படுக்கையிலே போட்டுவிடும். இப்படிப்பட்ட பல ஜனங்களை இந்த ஆவிகளோடும் பிசாசுகளோடும் அவரிடம் கொண்டு வந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் வார்த்தையால் 16ஆம் வசனம் சொல்கிறது, பிசாசுகளை துரத்தினார், வியாதியஸ்தர் எல்லாரையும் குணமாக்கினார். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தரின் கட்டளை மட்டும் போதுமானது. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசாயா 53:4 தீர்க்க தரிசனம் சொன்னார், கர்த்தர் நம்முடைய நோய்களை தாமே எடுத்துக்கொண்டாரு, நம்முடைய வேதனைகளை சுமந்தார் என்று. அங்கே ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்ன வேத வாக்கியம் இருக்கிறது. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நிறைவேற்றி கொண்டிருந்தார். நம் தேவனுக்கு நன்றி. 18ஆம் வசனத்திலே தொடர்கிறோம். இயேசு தன்னை சுற்றி ஏராளமான ஜனங்கள் இருப்பதை கண்டு மறுகரைக்கு போகும்படி கட்டளையிட்டார் என்று சொல்கிறது. அந்த கூட்டம் எப்படி இருந்திருக்கும் என்று நாம் கற்பனை செய்து கொள்ளலாம். கர்த்தர் அற்புதங்கள் செய்கிறார் என்று ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள். எல்லாரும் நோயாளிகளை, தீய ஆவிகள் பிடித்தவர்களை, உடல் நோய் உள்ளவர்களை எல்லாரையும் அழைத்து வந்தார்கள். கர்த்தர் எல்லாரையும் குணமாக்கினார். ஏனென்றால் அந்த நாட்களில் கர்த்தர் செய்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அற்புதங்கள் இங்கே எழுதப்படவில்லை. 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு வேதபாரகன் அவரிடம் வந்து, போதகரே, நீர் போகுமிடமெல்லாம் நான் உம்மை பின்தொடர்வேன் என்று சொன்னான். 20ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், நரிகளுக்கு குழிகள் இருக்கின்றன, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்கின்றன என்று சொன்னார். ஆனால் மனுஷகுமாரனுக்கு, அதாவது உன் முன்னே இருக்கிற இந்த போதகனுக்கு, நீ என்னை பின்தொடர்வேன் என்று சொல்கிற என்னிடம் தலை சாய்க்க ஒரு இடம் கூட இல்லை என்று சொன்னார். கர்த்தருக்கு சொத்துக்கள் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் வந்தது பிரசங்கிக்க, இரட்சிப்பின் நற்செய்தியை அறிவிக்க. பூமியின் சொத்துக்களை சேர்க்க அவருக்கு ஆர்வம் இல்லை. அவர் மனிதனாக காணப்பட்டார். ஆனால் அவர் மனிதன் அல்ல. நிலம் வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்று தேவை உள்ள மனிதன் அல்ல. அவர் வந்தது என்னவோ அதை செய்தார், பிரசங்கித்தார், போதித்தார், பின்பு பரலோகத்திற்கு சென்றார். அது எப்பொழுதும் அவருடைய சிங்காசனம், அவருடைய வாசஸ்தலம். தேவனுக்கு மகிமை. அவர் மாம்சம் எடுத்து மனிதனைப் போல் ஆனார் என்பது மிகப்பெரிய மர்மம். ஆனால் நாம் நம்புகிறோம். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு போதிப்பதை, சொல்வதை நாம் நம்ப வேண்டும். அதிகமாக கேள்வி கேட்டு தத்துவமாக விளக்கம் தேட வேண்டியதில்லை. கர்த்தர் அந்த மனிதனிடம் சொன்னார், பார், உன் போதகனுக்கு தலை சாய்க்க இடம் கூட இல்லை, அவருக்கு சொத்தே இல்லை என்று. கர்த்தருக்கு அது தேவையில்லை.
மற்ற மனிதர்களுக்கு தேவை? தலை சாய்க்க இடம் வேண்டும், வாழ ஒரு இடம் வேண்டும் என அவர்கள் மனிதர்கள். ஆனால் கர்த்தருக்கு அது தேவையில்லை. அவர் சாதாரண மனிதன் அல்ல. பிறகு 21ஆம் வசனத்துல இன்னொருவன் சொன்னான், கர்த்தாவே, முதலில் நான் போய் என் தகப்பனை அடக்கம் செய்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னான். அதாவது, கர்த்தாவே, நான் உம்மை பின்தொடர விரும்புகிறேன், உம்முடைய சீஷனாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் என் தகப்பன் இறந்து அவனை அடக்கம் செய்யும் வரை காத்திருக்க வேண்டும். மோசேயினுடைய நியாய பிரமாணம் சொல்கிறது, பிள்ளைகள் தம் பெற்றோரை கனப்படுத்தி கவலிக்க வேண்டும் என்று. அதனால் தகப்பன் இறக்கும்போது அடக்கம் செய்து எல்லாவற்றையும் சரியாக ஒழுங்கு செய்துவிட்டு பிறகு உம்மை பின்தொடர்வேன் என்று சொன்னான். 22ஆம் வசனத்தில் கர்த்தர் சொன்னார், என்னை பின்தொடர், மரித்தோர் தம் மரித்தோரை அடக்கம் செய்து கொள்ளட்டும் என்று சொன்னார். அதாவது, கர்த்தரை பின்தொடர வந்த இந்த மனிதனுக்கு வேறு குடும்பத்தினர் இருந்தார்கள். சகோதர சகோதரிகள் இருந்திருப்பார்கள், மாமா மாமி இருந்திருப்பார்கள், வேறு குடும்பத்தினர் இருந்திருப்பார்கள். அவர்களுக்கு கர்த்தரை அறிய ஆர்வமில்லை, தேவனுடைய வார்த்தையை கேட்க விரும்பவில்லை. கர்த்தர் ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறார், அற்புதங்கள் செய்கிறார் என்று அவர்களும் கேள்விப்பட்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் சொன்னாங்க, வேண்டாம், நாம் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறோம், இதை விட்டு நாம் போக மாட்டோம் என்று. அதனால் ஒருவன் மட்டும் கர்த்தரை பின்தொடர வந்தான். அதனால தான் கர்த்தர் சொன்னார், மரித்தோர், அதாவது தேவனுக்கு மரித்தவர்களான உன் குடும்பத்தினர், என் வார்த்தையை, என் உபதேசத்தை கேட்க வர விரும்பாதவர்கள், பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற வர மறுத்தவர்கள், அவர்கள் தேவனுக்கு மரித்தவர்கள். அவர்கள் உன் தகப்பன் இறக்கும்போது அடக்கம் செய்வார்கள், அவர்கள் பார்த்து கொள்வார்கள். நீ குற்றவாளியாக இருக்க மாட்டாய். அந்த உரிமை அவர்களுக்கும் இருக்கிறது, அவர்கள் செய்து கொள்வார்கள். அதனால தான் கர்த்தர் 22ஆம் வசனத்தில் சொன்னார், என்னை பின்தொடர், மரித்தோர் தம் மரித்தோரை அடக்கம் செய்து கொள்ளட்டும் என்று. சரி, அங்கே கர்த்தர் அந்த மனிதனுக்கு உபதேசம் சொன்னாரு, பேசினாரு. அவன் கர்த்தரை பின்தொடர்ந்தானா, திரும்பி சென்றானா, மனம் மாறினானா என்று தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் உபதேச போதனையை கொடுத்தாரு. நன்றி, அதுவே நாம் விரும்புவது. கர்த்தர் நமக்கு உபதேசம் போதிக்கிறாரு, நாம் கற்று அவருடைய வழிகளில் நடக்கிறோம். 23ஆம் வசனத்தில் தொடர்கிறோம். கர்த்தர் படகில் ஏறினார். இது அதே நாளா வேறு நாளா என்று தெரியவில்லை. இயேசு படகில் ஏறிய போது அவருடைய சீஷர்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். 24ஆம் வசனம் சொல்கிறது, இதோ கடலில் மிகப்பெரிய புயல் எழும்பியது, அலைகள் படகை சூழ்ந்தன என்று. ஆனால் கர்த்தராகிய இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். அவர் ஒரு மனிதனைப் போல் நடந்து கொண்டதை இங்கே பார்க்கிறோம். 25ஆம் வசனம், சீஷர்கள் வந்து அவரை எழுப்பினார்கள், கர்த்தாவே, எங்களை காப்பாற்றும், நாங்கள் மூழ்கி விடுவோம் என்று சொன்னார்கள். 26ஆம் வசனம், அவர் சொன்னார், ஏன் பயப்படுகிறீர்கள், விசுவாசம் குறைந்தவர்களே என்று. பிறகு எழுந்து காற்றையும் கடலையும் கட்டளையிட்டார். மிகப்பெரிய அமைதி உண்டானது. ஆனால் கர்த்தர் அவர்களை கண்டித்தார். ஏன் பயப்படுகிறீர்கள், உங்களுக்கு விசுவாசம் இல்லையா என்று சொன்னார். இங்கே என்ன நடந்தது? அவர்கள் கர்த்தர் செய்த எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்திருந்தார்கள். கர்த்தர் செய்த மகத்தான காரியங்களை கண்கூடாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதெல்லாம் பார்த்த பிறகும் கர்த்தர் தேவனால் அனுப்பப்பட்ட முக்கியமான நபர் என்று, தேவகுமாரன் என்று அவர்களால் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த உபதேசத்தை அவர்களால் இன்னும் செரிக்க முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் அலைகள் கோபமாக அடிக்கும்போது பயந்து விட்டார்கள், தனிமையாக உணர்ந்தார்கள். தாங்கள் தேவகுமாரனோடு, தேவனால் அனுப்பப்பட்டவரோடு, இரட்சகரோடு போகிறோம் என்று அந்த நேரத்தில் நம்பவில்லை, புரியவில்லை, விளங்கவில்லை. பயம் விசுவாசத்தை விட பெரிதாகிவிட்டது. ஏற்கனவே நூற்றுக்கணக்கான அடையாளங்களையும் அற்புதங்களையும் சாட்சிகளாக பார்த்திருந்தும் பயம் மேலோங்கியது. அதனால தான் கர்த்தர் சொன்னார், ஏன் விசுவாசம் குறைந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் சபையில் பல ஆண்டுகளாக இருக்கிறவர்கள் தேவனுடைய கரத்தை பார்த்திருக்கிறோம், அவருடைய வல்லமையை, அற்புதங்களை, குணமாக்குதல்களை பார்த்திருக்கிறோம். தேவன் நமக்கு வாக்குறுதிகள் கொடுத்தார், அவை நிறைவேறியதை சாட்சிகளாக பார்த்திருக்கிறோம்.
கர்த்தர் எத்தனை பேருக்கு மகத்தான காரியங்கள் செய்தார் என்பதை நாம் அறிவோம். அதனால் இன்று நம் வாழ்வில் இது போன்ற ஒரு புயல் வந்தால், ஒரு நெருக்கடி வந்தால், நாம் கர்த்தரை நம்பி ஜெபத்தை பற்றி கொண்டு கூப்பிட வேண்டும். கர்த்தாவே காப்பாற்றும், கர்த்தாவே பார், இந்த புயலை பார், இந்த சூறாவளியை பார், என் வாழ்வில் நடக்கிறதை பார், என் உயிர் ஆபத்தில் இருக்கிறது. ஆனால் நீர் எனக்கு இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தீர், நான் நம்புகிறேன், நீர் என்னை காப்பாற்றுவீர் என்று சொல்ல வேண்டும். தேவனை சந்தேகிக்காமல் அவருடைய வல்லமையை நம்பி அவர் நம்மை காப்பாற்றுவார், பாதுகாப்பார் என்று நம்ப வேண்டும். ஏன் என்றால் நாம் எத்தனை பேரிடம் வெளிப்பட்ட தேவனுடைய வல்லமைக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அதனால தான். சரி, அப்படியாக கர்த்தருக்கு அது பிடிக்கவில்லை, அவர்களை கண்டித்தார். 27ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் கடலில் அந்த பெரிய அமைதியை செய்த பிறகு அங்கிருந்த மனிதர்கள் வியப்படைந்தார்கள். இந்த மனிதன் யார்? காற்றும் கடலும் கூட இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று சொன்னார்கள். இங்கே அந்த மனிதர்கள் என்பது அங்கே இருந்த ஜனங்கள், கர்த்தரை பின்தொடர்ந்தவர்கள், சீஷர்களும் அங்கே இருந்தார்கள். கர்த்தர் அந்த அற்புதம் செய்ததை பார்த்தார்கள். அந்த நேரத்திலே தாங்கள் பயந்தோம் என்பதை உணர்ந்தார்கள். காற்றும் கடலும் கூட இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று சொன்னார்கள். இன்னும் நிறைய ஜனங்கள் நம்பவில்லை. தேவன் தங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யட்டும், அற்புதங்கள் செய்யட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் உண்மையாக நம்புவதோ, உறுதியான நம்பிக்கை வைப்பதோ அது சற்று கஷ்டமாக இருந்தது. அதுதான் இன்றும் உள்ள வருத்தமான விஷயம். இன்றும் நிறைய பேர் சபையிலே பல ஆண்டுகளாக இருக்கிறார்கள். தேவனுடைய கரத்தை பார்த்திருக்கிறார்கள். அவருடைய வல்லமை பல விதங்களில் வெளிப்பட்டதை பார்த்திருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் சந்தேகிக்கிறார்கள், இன்னும் நம்பவில்லை. திரும்பி உலகத்துக்கு போய் தங்கள் பாவ வாழ்வுக்கு திரும்பி விடுகிறார்கள். அது மிகவும் வருத்தமானது, மிகவும் வலிக்கிறது. அவர்கள் தேவனிடம் மிகவும் நன்றி கெட்டவர்களாக நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்வேன். ஆனால் நாம் அப்படி இருக்க விரும்பவில்லை. நாம் இங்கே உறுதியாக நிற்க போராடுகிறோம், முன்னேறி போக விரும்புகிறோம், நம் தேவனை துதிக்க எழுந்து நிற்க விரும்புகிறோம். ஏனென்றால் அவர் அதற்கு தகுதியானவர். அவருக்கே நன்றியும் மகிமையும் செலுத்த விரும்புகிறோம். 28ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் படகில் சென்று கரையை வந்தடைந்தார், கதரேனே தேசத்தை வந்தடைந்தார். அங்கே கல்லறைகளிலிருந்து 2 பிசாசு பிடித்தவர்கள் வந்தனர். இங்கே 2 பிசாசு பிடித்தவர்கள் என்று சொல்கிறது. மார்க்கு அல்லது லூக்காவில் ஒருவன் மட்டும் என்று சொல்கிறது. என்னுடைய சொந்த சிந்தனையில் ஒருவன் மட்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் 2 பிசாசு பிடித்தவர்கள் ஒன்றாக இருந்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள மாட்டார்கள், ஒருவரை ஒருவர் கொன்றிருப்பார்கள். சரியான மனிதர்கள் இருவர் ஒன்றாக வாழும்போதே தகராறுகள், சண்டைகள், கோபங்கள், குற்றங்கள், சில நேரங்களில் கையாங்கையிலும் நடக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் பிசாசு பிடித்த 2 பேர் சேர்ந்து இருப்பார்களா? அவர்களிடம் புரிதல் இல்லை, ஒற்றுமை இல்லை. ஆகவே இது வேதாகம தவறு என்று சொல்ல வேண்டியதில்லை, இல்லவே இல்லை. இது எல்லாம் கர்த்தரோடு இருந்த சீஷர்களின் சாட்சிகளின் சாட்சியங்களின் தொகுப்பு. அவர்கள் பார்த்தார்கள், கேட்டார்கள், கர்த்தரோடு நடந்தார்கள், அற்புதங்களை கண்டார்கள். ஒவ்வொருவரும் தாங்கள் பார்த்ததை கேட்டதை தங்கள் விதத்தில் சொன்னார்கள். அது மிகவும் இயல்பானது, சாதாரணமானது. உதாரணமாக, ஒரு விபத்து நடக்கிறது அல்லது யாரோ யாரையோ சுட்டு விடுகிறார்கள். சாட்சிகளை அழைக்கிறார்கள். ஒவ்வொரு சாட்சியும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறார்கள். ஏன் என்றால், ஒரு சாட்சி ஒரு நபரை பார்த்தான், இன்னொருவன் வேறொருவரை பார்த்தான், இன்னொருவன் சுட்டவனை பார்த்தான், இன்னொருவன் கீழே விழுந்து இறந்தவனை பார்த்தான். அவ்விதம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கதை இருக்கிறது. அதனால்தான் என்னுடைய சிந்தனையில் அது ஒரே ஒரு பிசாசு பிடித்தவன் என்று நினைக்கிறேன். அதை மார்க்கிலும் லூக்காவிலும் காணலாம். அங்கே ஒருவன் மட்டும் என்று சொல்கிறது. நீங்கள் வாசிக்கும்போது கலங்காதீர்கள், சந்தேகப்படாதீர்கள், கேள்வி கேட்காதீர்கள். ஒவ்வொருவரும் பார்த்ததை தங்கள் விதத்தில் சொன்னார்கள். ஒருவருக்கு 2 பேர் போல தெரிந்தது, ஆனால் ஒருவன் மட்டும். ஆனால் நடந்தது நிஜம், உண்மை, பொய்யல்ல. அந்த பிசாசுகள் தேவனிடம் கூப்பிட்டன, நீ எங்களை துன்புறுத்த வந்தாயா என்று சொன்னன.
தூரத்தில் ஒரு பன்றி கூட்டம் மேய்ந்து கொண்டிருந்தது. 31 சொல்கிறது, பிசாசுகள் கர்த்தரிடம் கெஞ்சின, நீ எங்களை இந்த உடலிலிருந்து துரத்துவதானால் அந்த பன்றிகளிடம் போக அனுமதி கொடு என்று சொன்னன. பிசாசுகள் கர்த்தரிடம் பேசின, நீ நாங்கள் வாழும் இந்த உடலிலிருந்து எங்களை துரத்தினால் பன்றிகளிடம் போகவிடு, அவற்றுக்குள் புகுந்து கொள்கிறோம் என்று சொன்னன. கர்த்தர் போங்கள் என்று சொன்னார். அவை வெளியே வந்து அந்த பன்றி கூட்டத்திற்குள் சென்றன. பன்றிகளுக்கு என்னவாயிற்று? 32 சொல்கிறது, பன்றிகள் முழுவதும் ஒரு செங்குத்தான இடத்திலிருந்து கடலுக்குள் விழுந்து நீரில் மாண்டன என்று. ஏன்? என்ன நடந்தது? அந்த பாவப்பட்ட மிருகங்கள் பைத்தியமாகிவிட்டன. ஏனென்றால் அந்த பலமான வல்லமையான பிசாசுகள், ஒரு இராணுவப்படை அளவு ஆவிகள் 2000 பிசாசுகள் போல் இருந்தன. அவை பன்றிகளுக்குள் புகுந்தன, அவற்றை பைத்தியமாக்கின. கடைசியில் கடலுக்குள் ஓடி அங்கே மூழ்கி இறந்தன. அப்பொழுது பிசாசுகளுக்கு மீண்டும் வெளியே வர நேர்ந்தது. ஏனென்றால் பன்றிகள் மூழ்கி இறந்தன. தீய ஆவிகளுக்கு உயிரோடு இருக்கும் ஒரு பொருளில் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. பிசாசுகள் மனிதர்களை தேர்ந்தெடுக்கின்றன. ஏனென்றால் மனிதர்களுக்குள் இருக்கும்போது அவற்றுக்கு அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படியாக பன்றிகள் உயிரோடு இருந்தவரை பிசாசுகள் சற்று அமைதியாக இருந்திருக்கும். ஆனால் பன்றிகள் பைத்தியமாகி மூழ்கி இறந்தன. பிசாசுகள் மீண்டும் இருளிலும் பாதாளத்திலும் வெளியிலும் தவித்து வேதனைப்பட வேண்டியதாயிற்று. அதுதான் நடந்தது. 33 சொல்கிறது, பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடினார்கள், நகரத்திற்கு வந்து நடந்தவற்றையெல்லாம் சொன்னார்கள். அவர்கள் சாட்சிகளாக இருந்தார்கள். நகரத்திற்கு வந்து தாங்கள் பார்த்தவற்றையும் கேட்டவற்றையும் பிசாசு பிடித்தவர்களுக்கும் பன்றிகளுக்கும் என்ன நடந்தது என்பதையும் சொன்னார்கள். 34 நகரத்தினர் எல்லாரும் இயேசுவை காண வந்தார்கள். அவரை கண்டவுடன் தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி கெஞ்சினார்கள். இங்கே போ, எங்களை விட்டு போ, நீ எங்களை நாசமாக்கி விட்டாய் என்று சொன்னார்கள். பன்றிகளின் உரிமையாளன் சொன்னிருப்பான், நீ என்னை பாழாக்கி விட்டாய், என்னுடைய பன்றி கூட்டத்தை பாரு, இப்பொழுது நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், போ போ என்று சொன்னிருப்பான். அந்த காலத்தில் மனிதர்கள் எப்படி இருந்தார்கள்? தேவனுடைய கிரியைகள், கர்த்தரின் அற்புதங்கள், கர்த்தர் செய்வதெல்லாம் அவர்களுக்கு முக்கியமில்லை. அவர்களுக்கு வாழ்க்கையின் பொருட்கள்தான் முக்கியம். தங்கள் பன்றிகளை இழந்ததற்காக புலம்பினார்கள். இங்கிருந்து போ போ என்று சொன்னார்கள். இல்லை, நாம் நம் தேவனை அலட்சியப்படுத்தக்கூடாது. நம் வாழ்வில் நம் தேவன் முதலிடத்தில் இருக்க வேண்டும். வல்லமையுள்ள உயிருள்ள பேசுகிற அந்த தேவனை தேட வேண்டும். ஆபிரகாமிடம் பேசிய வாக்குறுதிகள் கொடுத்த அந்த தேவனை தேட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக வெளிப்பட்டு கொண்டிருந்த அந்த தேவன் இன்றும் நிறைய பேருக்கு கனவுகளில், தரிசனங்களில், வெளிப்பாடுகளில், தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுகிறார். ஜனங்களிடம் பேசுகிறார், வழியை காட்டுகிறார், தொடர்ந்து போகும்படி, கர்த்தரை நம்பும்படி, நித்திய ஜீவனை பெறும்படி அவர்களை ஊக்குவிக்கிறார். அதுதான் நம் தேவன் செய்கிறார். ஆகவே நாம் நம் தேவனுடைய சித்தத்தை செய்வோம், நம் தேவனை பிரியப்படுத்துவோம், முழு இருதயத்தோடு தேவனை நேசிப்போம், அவரை நேசித்து கர்த்தரை பின்தொடர்வோம். சபையில் சேராதவர்களை அன்போடு அழைக்கிறேன். சபைக்கு வாருங்கள், கூட்டத்திற்கு வாருங்கள். தேவன் உங்களிடம் பேசட்டும். உயிருள்ள வல்லமையுள்ள நம் தேவனோடு வாழும் இந்த அற்புதமான அனுபவங்களை நீங்களும் வாழட்டும். பரலோகத் தந்தையே, பரிசுத்த தந்தையே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் நாம் பாக்கியம் பெற்றவர்கள் உம்முன்னே நிற்கிறோம். உம்முடைய வழிகளை அறிந்து கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால் அழைக்கப்படுகிறோம். முன்னேறி போங்கள், சோர்ந்து போகாதீர்கள், வலிமையாக இருங்கள், தைரியமாக இருங்கள், தலையை நிமிர்த்தி நேர்மையான வழியில் உறுதியாக நடந்து போங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். பின்னே திரும்பாமல், பக்கவாட்டில் பார்க்காமல் இந்த ஓட்டத்தின் இறுதி வரை சென்று சேரும் வரை தொடர்ந்து போங்கள். அப்போது நீர் அங்கே நித்திய ஜீவனில் நம்மை ஏற்றுக்கொள்வீர். உம்முடைய நாமத்திற்கு மகிமை. நன்றி கர்த்தாவே. அதுவே நாம் விரும்புவது பரிசுத்த தந்தையே, அதுவே நாம் விரும்புவது. நாம் நிறைய பேர் போக விரும்புகிறோம். 1000 தடவை ஆயிரக்கணக்கானோர்
உலகில் இருக்கிற மில்லியன் கணக்கான மனிதர்கள் போக வேண்டும். கர்த்தாவே, அவர்கள் எல்லாரிடமும் பேசும், அவர்களை உம்முடைய ராஜ்யத்திற்கு அழைத்துச் செல்லும். நமக்கோ அந்த வல்லமையை, அந்த அதிகாரத்தை, அந்த சீவுகளை, அந்த பலத்தை தாரும். நாம் உமக்காக நிறைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளட்டும். பரலோக ராஜ்யத்திற்கு ஆத்துமாக்களை சேர்க்கட்டும். நன்றி கர்த்தாவே. இப்பொழுது பரிசுத்த தந்தையே, உம்முடைய இரக்கத்தையும் அன்பையும் கேட்கிறோம். எல்லா வயதினரான ஆண்களுக்கும் பெண்களுக்கும், உடல் நோய்களால் அவதிப்படுகிறவர்களுக்கும், குணமாக்க முடியாத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும், உயிரை பறிக்கும் நோய்களால் வாடுகிறவர்களுக்கும், நோயின் வலியால் துன்பப்படுகிறவர்களுக்கும் உம்முடைய இரக்கம் தேவை கர்த்தாவே. நீரே குணமாக்கும், நம்முடைய நோய்களையெல்லாம் சுகமாக்கும். எழுதியிருக்கிறபடி, நீர் வாக்குறுதி கொடுத்தபடி நம்முடைய நோய்களை நீரே சுமப்பீர், குணமாக்குவீர், வேதனைகளை நீக்குவீர். உம்முடைய வல்லமையான கரத்தை நீட்டும், அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யும் கர்த்தாவே. நீர் இருக்கிறீர் என்று, நீர் தேவன் என்று, நீர் மகிமைக்கும் மாட்சிமைக்கும் துதிக்கும் தகுதியானவர் என்று ஜனங்கள் நம்பும்படி உம்மை காட்டும் கர்த்தாவே. மேலும் கர்த்தாவே, மந்திரவாதங்களை, சூனியங்களை நீக்கும். தீய ஆவிகளை எல்லாம், பிசாசுகளை எல்லாம், மந்திரவாதங்களை, சாபங்களை கண்டிக்கும் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் விடுவியும், சுத்தமாக்கும். கர்த்தர் போற்றப்படட்டும். நன்றி கர்த்தாவே. உம்முடைய இரக்கத்திற்கும் அன்பிற்கும் நன்றி செலுத்துகிறோம். Yo quiero más y más de Cristo. Yo quiero más de tu poder. Yo quiero más de su presencia. Yo quiero más y más de Él. Yo quiero más y más de Cristo. Yo quiero más de su poder. Yo quiero más de su presencia. Yo quiero más y más de Él. நம் தேவனுக்கு நன்றி. மகிமையும் மாட்சிமையும் துதியும் அவருக்கே உரியது. அன்பான சகோதர சகோதரிகளே, மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். விரைவில் சந்திப்போம். குழந்தைகளுக்கு அன்பான முஸ்தமும், உங்கள் எல்லாருக்கும் அரவணைப்பும். கர்த்தர் உங்களோடு இருக்கட்டும். நன்றி.